சொல்லிச்சு. சமீப காலமா நம்ம சங்கர் ஐயா இருக்கிற படங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபாலில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாரு, அதுக்காக 2 படம் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்தியன் 2 வரல. ஸோ இந்த கேம் சேஞ்சர் மூலியமா தலைவன் வந்து கம்பேக் சங்கர் சார் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா கடைசியா தலைவன் கோ பேக் சங்கர் அப்படின்ற ஆக்கி விட்டாரு. கோ பேக் இந்தியா. இது கேம் சேஞ்சர் இல்லைங்க, கேம் ஓவருங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கம்மாடிக்கிற மாதிரி ஆகி போச்சு இந்த படம். ஆக்சுவலி நம்ம ஓட்டப்புற படம் தான் வந்து கேம் சேஞ்சர். ஃபால் ஆஃப் சங்கர் வீடியோ போடும்போது தான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்தியன் 2 மூலியமாகவும் கேம் சேஞ்சர் மூலியமும் தலைவர் வந்து கம்பேக் கொடுப்பார் அப்படின்ட்டு. கடைசியில் கோ பேக் ஆகி போனது தான் ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். நீ வருத்தப்படுற? ஆமாங்க, நம்பிட்டோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஓகே சல்லேஸ், ஓரா பேசாம போயிடலாம். யாரும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. படத்தை என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? படத்துல பாத்தீங்க அப்படின்னா சங்கர் படம் அப்படின்னு காட்டுறதுக்காகவே பழைய சங்கர் பட சீன்கள்லாம் எடுத்து உள்ள விட்டு பயங்கர உழப்பல் பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்துல. வாங்கடி செல்லம் வாங்க அப்படின்ற மாதிரி படத்துல வந்து இந்தியன் முதல்வன் கரப்ஷன் இதுன்ட்டு பல சீன்கள் இருக்குது. பட் அதை முக்கியமா இது நம்ம கேப்டன் படங்கள் பல படம் உள்ள கிடக்குது. வா என்ன சொல்றீங்க எயிட்டர்? ஆமாயா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து நம்ம கேப்டன் அடிச்ச தமிழ் சைடு வந்து உருவிட்டாங்க, ஏன்னா ஐஎஸ்ஆர் இருப்பாரு. ஓகேவா, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா தன்னை வந்து உருவிட்டாங்க. சோ இத்தனை படம் தான் கலக்கி விட்டு ஒரே உழப்பல் ஆயிடுச்சு இந்த படம். முக்கியமான படம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் வந்து தமிழ் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி எடுத்தாரா இல்லை வந்து தெலுங்கு ஆடியன்ஸை பேஸ் பண்ணி எடுத்தாரா தெரியல. படத்தில் வந்து அநியாயத்துக்கு தெலுங்கு மசாலா தூக்குற மாதிரி பல சீன் வச்சிருக்காரு. முக்கியமாக இன்ட்ரோ சீன் ரிவ்யூல சரியாக சொல்ல முடியல, இதில் கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் இன்ட்ரோ சீனில் தலைவன் வந்து லிங்க் எடுத்து சண்டை போட வந்திருப்பாரு அடியாளங்களுக்கு. அடியாள அடிச்சுட்டு தன்னை வரல கட்டி பிடிச்சிருப்பாரு. இப்போ வந்து டிமாண்ட் பண்ணதை அந்த டம்மி வில்ல ஒருத்தன் வந்து ஓகே பண்ணிடுவான். இப்போ என்ன பண்ணோம் சொன்னபடி இவர் வந்து தண்டவாளத்துல கட்டி வச்சு கழிப்பு பண்ணணும். ஒரு பக்கம் ட்ரெயின் வருது, கட்டி வச்சிருக்காங்க, ட்ரெயின் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அந்த மீம்ல வரும் தெரியுமா, ஒருத்தர் காப்பாத்திரியா 4 பேர் காப்பாத்திரியான்ட்டு அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. பார்க்கும்போது என்ன இருக்குது, ட்ரெயின் வேகமா என்ன பண்ணிக்கணும், ட்ரெயின் நிறுத்திருக்கணும். ஓகே, அதான் எப்படி சொல்லி அழகு. தலைவன் என்ன பண்ணிருப்பான், இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் அலெக்ஸ் பயணம் படத்துல வரும் தெரியுமா, ஓடுற வண்டில 60 வச்சு டார்கெட் வருவேன். அந்த மாதிரி சீனத்து வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க எயிட்டர்? ஆமாயா, அந்த மாதிரி கூட பரவாயில்லையா. இவருனா வந்து ஹெலிகாப்டர்ல வந்து தண்டவாளத்துல இருக்காரு வெட்டுறாரு தலைவர். ஐயா என்னையா இது, ஓடி போய் வெட்டிருந்தா கூட பரவாயில்ல, பறக்கிற ஹெலிகாப்டர்ல தலைவன் ஃபுட்போர்ட் அடிச்சுன்னு அறுவலை வெட்டுறாரு. இது ஒரு மாசின் எடுத்து வச்சிருக்காங்க. மாசின் இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அதே மாதிரி ஹெலிகாப்டர் ஞாபகம் வருது. அது ஹெலிகாப்டரா இல்லதான் வந்து அல்லிக்கோ அல்லிக்கோ அண்ணாச்சி கட்டு இல்ல அல்லிக்கோ அப்படின்ற கடையான்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் ஹெலிகாப்டர் எல்லாம் ஏறுவாரு. ஏறும் போது ஒரு ட்ரெஸ், இறங்கும் போது வேற ட்ரெஸ். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் கடத்தர ஹெலிகாப்டர் யாருனாரு இறங்கும்போது அதே மாதிரி இறங்கிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஹெலிகாப்டர்ல வந்து லுங்கி கட்டிக்கின்னு பன்னிக்கு போட்டுன்னு யாரும் ஏறுவாரு. ஓகேவா, இறங்கும்போது பார்த்தா குளிச்சுலாம் முடிச்சுட்டு நல்லா தள்ளலாம் மாறின்னு டிப்டாப்பா இறங்குவாரு ஹீரோ. இது 2 வாட்டி நடக்கும். ஆமா, ஒரு வாட்டி வந்து இன்ட்ரோ சீன்ல, இன்னும் வந்து அந்த இன்டர்வல் சீன்ல போகும்போது கைக்கெல்லாம் வெட்டி போட்டு அப்படியே வந்து அப்படின்னு போயிருப்பாரு. வரும்போது பார்த்தா வந்து ஹாஸ்பிட்டல் கூட போய் பேக்ஸ் எல்லாம் ஒட்டி கூட்டு வந்திருப்பானுங்க ஹெலிகாப்டர்ல. அது என்ன பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா நீ நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கா? இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்திருப்பாங்க. அது காட்டணும்ல. எது காட்டணும்? அது ஃபர்ஸ்ட் சீனை சொல்லியிருப்பான், இல்லை சொல்லியிருப்பான், நான் வந்து இந்த ஹெலிகாப்டர் நீ எடுத்துக்க அப்படின்ட்டு. அவன் சொல்லியிருப்பான் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இறக்கி விட்டா மட்டும் போதும் அப்படின்னு இருப்பாரு. இப்போ இறக்கி விட்டு இருந்தா அதே ரசம் இறங்கி இருக்கணும். இது என்னது இது, இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இதே மாதிரி பார்த்தா இன்னும் நம்ப முடியாத பல பறக்கும் காட்சிகள் பல உள்ளது. என்ன ஐ பட்ஜெட் படம் அப்படின்னா வந்து ஏதாவது ஹெலிகாப்டர் இறக்கி தான் ஆகணும், செலவு பண்ண ஆகணும் தெரியல. இதே மாதிரி புஷ்பா சம்மந்தமே எல்லாம் ஹெலிகாப்டர் வரும். அந்த மாதிரி பல சம்மந்தம் ஹெலிகாப்டர் வந்து சம்மந்தம் இல்லாம பேசுறாங்களே. முக்கியமா ட்ரோன் சீன் வரும் பாருங்க. வில்லன் வந்து பிளான் போட்டிருப்பான், இந்த ஓட்டு போட்ட பெட்டியெல்லாம் வந்து போட்டு தள்ளிடலாம், அது வில்லன் பிளான் போட்டிருப்பான். இப்போ வந்து சாலை வழியா வந்தா அப்படின்னு காலி பண்றானுங்க. அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஹீரோ ஐடியா பண்ணி ஆகாய மார்க்கமா வந்து ட்ரான்ல பார்க்க விட்டுருவாரு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத எனக்கு பிடிக்காது. சரி, பறகுதான் பறகுது, அங்கேயே ஹைட்ல பறந்துச்சுன்னா பரவாயில்ல. கரெக்டா எனக்கு எட்டி பார்த்தா கையிலே பாட்டிக்கு போலகுது, அவ்வளோ ஹைட்ல பறந்துக்குது. ஓகே, கரெக்டா இல்லாம பரவாயில்ல, கள்ளத்துக்காச்சா உடஞ்சு போயிரும்ல. ஏன் ரோட்ல கல்லே இருக்காதா? இது ஒரு ரோடுக்கும் தெரியாதா? இல்ல ஆக்சுவலி அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. சாக்கு தான் ஆனாங்க. அப்படியே வந்து ஆட்டாக வயது மூந்துல சாக்காயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லக்கா துப்பாக்கி வச்சிருப்பானுங்க, சுட்டாலே காயிர போகுது, குருவி சுடுற மாதிரி. இந்த டக்குன்னு ஒன்று இருக்கும், சின்ன வயசுல வந்து விளையாடி இருப்பேன், டிவியில போட்டு டக்கு டுங் டுங் சுடுற மாதிரி. அந்த மாதிரி சுட்டு இருந்தாலே காலியா இருந்திருக்குன்றானு. வில்லன்ஸை விட ஓமூல தான் பயங்கரமான வில்லத்தனம் இருக்கு. யாரு வில்லத்தனம் இருக்கா? வில்லன்ஸ் விட ரைட்லா ரைட்.
முக்கியமாக அந்த கடை கிளைமேக்ஸ் தாங்க ஹைலைட் வேற லெவலுங்க. கடைசியில் என்ன வந்து எலெக்ஷன் ஓட்டுலாம் போட்டுறாங்களாமா, ஓட்டு எண்ணிட்டு இருப்பாங்களாமா. ஓட்டு எண்ணிட்டு இருக்கும் பொழுது ஓட்டு சென்டருக்கு வில்லன் வந்து அடியாலாம் கூட்டு வரானாமா, லாரில் ஆளுங்க வருவாங்களாமா. ஓகேவா, வந்து அந்த கைதி பட கிளைமேக்ஸ் மாதிரி வந்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்களாமா. வில்லன் உள்ள பூந்து ஓட்டு பண்ணி அடிச்சு நொறுக்கு வராமா. அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்க மாட்டான், ஒரு மீடியாக்காரர் இருக்க மாட்டான். ஏன்டா இதெல்லாம் சிஎம் எலெக்ஷனா இல்லைன்னா வந்து காலேஜ் எலெக்ஷனா, வார்டு கவுன்சில் எலெக்ஷனா கூட ஆளுங்க இருப்பாங்க போல. இதெல்லாம் ஒருத்தனைக்கான ஒரு போலீஸுக்கான வாட்ச்மேன் கூட காணத்துல போக்கிட்டே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சிஎம் எலெக்ஷன் ஒரு ஓட்டு எலெக்ஷன்றாங்க. அது எத்தனை கட்சிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை கட்சி வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க. ஓட்டு நீ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் கொண்டாடுறதுக்கு பட்டாசு எத்தனை பேர் இருப்பானுங்க, எத்தனை மீடியாக்காரங்க இருப்பானுங்க. சரி ஓகே, போலீஸ்காரங்க இல்லை விட்டுருங்க, மீடியாவில் ஒருத்த கூட இல்லையாங்க. என் கேள்வி அதுதான். இது என்ன புது இதுனே வேற ஏதாவது ஆப்பிரிக்கா வகாண்டா மாதிரி ஊரா இது, ஆந்திரா தானே இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தா அது என்ன சொல்ல தெரியல. அதெல்லாம் படல காட்டுவாங்க. விஜயசூர்யா வந்து ஒரு கட்சி இருப்பாரு, அதுதான் வந்து ஆளுங்கட்சி. ஒரு ஆளுங்கட்சி, இந்த எதிர்கட்சி ஒரு கட்சி இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு கட்சி பல காட்டவே மாட்டானுங்க. இங்க இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி தான் எதிர்கட்சி காட்டுவாங்க தவிர இதுக்கு மாதிரி எத்தனை கட்சிக்காரன் காட்டவே மாட்டேங்க. நான் சொல்ல காட்டு தரேன், எத்தனை கட்சி இருந்திருக்கும், எதிர்கட்சி இருந்திருக்கும், சின்ன அட்டரப்பட கட்சி இருக்கணும்ல, எந்த கட்சி காட்ட மாட்டேங்க. இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை அதிபர் இது அதிபர் ஆட்சின்ற மாதிரி இந்த மாதிரி இப்ப லாஜிக் மிஸ்டேக்கள் வந்து ஓட்டைகள் உள்ளது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக அது சங்கர் படம் காமெடி வந்து ஃபேமஸாக இருக்கும். அந்த காமெடி டைலாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபேமஸாக இருக்கும், நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு போர்டில் நிக்கல்ல பண்ணது, நிக்கலா அப்படின்றது, ஜென்டில்மேன்ல வந்து கவுண்டர் பண்ணி காமெடி, இந்தியன் ஒன்ல வந்து கவுண்டர் பண்ணி காமெடி, அப்புறம் வந்து சிவாஜில வந்த விவேக் காமெடி, முதல் ஒன்ல வடிவேல் காமெடி, போடா பண்ணி அப்படின்னு திட்டுறது, இதெல்லாம் ஐகானிக்காக நல்லா இருக்கும். அந்த காமெடி ஆக்டர்ஸ் தான் கரெக்டாக காமெடி இருப்பாங்க. பட் இந்த படத்துல காமெடி ஆக்டர்ன்ற பேர்ல 4-5 பேர் வராங்க, ஆனா காமெடி எங்கேயுமே வரவே மாட்டேங்குது. வந்துட்டு போற ஜோக் சொல்லுவோம், சத்தியம் பண்ணு. இப்போதான் அது யூடியூப்ல நாங்களே பண்ணுவோம், ஓகே, காஜி காமெடி அப்படின்ற பேர்ல சிரிக்க வச்சா மட்டும் போதும், வந்தா மட்டும் போதும் கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுவோம், காஜி காமெடி அப்படின்ட்டு. ஓகே, இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி காட்டுற எல்லாம் காட்டுறோம், காஜி காட்டுற தான் கிடக்குது. உதாரணம் சொன்னா அப்படின்னா கண்ணிலே ஸ்கேன் பண்ற வெண்ணிலா கிஷோர், அவர் ஜெயராம் தொப்புள்ள என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, தொப்புள்ள வீடியோ கால் பேசுற ஜெயராம் கேரக்டர் அப்படின்ட்டு ரொம்பவே காஜியா காமிச்சிருக்கீங்க. என்னடா இது ராராவா? இதுல முக்கியமா நம்ம மங்களம் சீனு தாங்க. அந்த கேரக்டர் காமெடி கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டரை பார்க்கும்போது காமெடி வர மாட்டேங்குது, பாவமா தான் இருக்குது பாக்குறதுக்கு. அவருக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் மாதிரி ஏதோ பிரச்சனையாமா, அது சைடா நடப்பான், சைடா தான் போறா, சைடா தான் உருவாராமா. அதை வந்து ஒரு காமெடின்ற பேர்ல பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தா காமெடி மாதிரியே தெரியல. 90s சென்ஸ்டிங்களா, 90s 80s சென்ஸ்டிங்களா, ஒருத்தர் குணத்தை வச்சு காமெடி பண்ணி சிரிக்கிறதுக்கு மனுஷனாடா நீங்க எல்லாம். மக்கள் திருந்துட்டாங்க, மக்களுக்கு வந்து அறிவு இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? இது பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், அதனால லாஜிக் எதிர்பார்க்க கூடாதுன்னா ஓகே. காமெடியும் வரலன்னா ரொம்ப கஷ்டம். காமெடியும் வரல, கொஞ்சம் லாஜிக் பார்க்கலாம் ஓகே தான். அதாவது சினிமா எதுவும்னாங்க பேர வந்து போச்சு, அதான் சரி. பட் இதுல வந்து ஒரு சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல, ஒரு இதாக நம்புற மாதிரி இல்ல அப்படின்னா எவ்வளவு வெறுப்பு இருக்கும். இருக்கிற கிளைமேக்ஸ் தான் நான் மன்னிக்கவே மாட்டேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். குறிப்பா சொல்லலாம் ஹீரோவோட பதவி இல்ல புரியல. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எத்தனை ஒரு பதவி வருவாருன்னு எனக்கு தெரியல. ஒரு அடி பார்த்தா ஒரு ஐபிஎஸ், இப்போ வந்து ஐஏஎஸ் அப்படின்னு வாங்க, திடீர்னு பார்த்தா சிஎம் கேண்டிடேட் சிஎம் பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் இதுன்றாங்க, மறுபடியும் படம் முடியும் போது இவர்தான் சிஎம் அப்படின்னு வாங்க. ஹலோ பாஸ், விட்டா நம்ம தலைவன் ஜானி ப்ரோவுக்கு டஃப் கொடுப்பாரு போல. எயிட்டர் யார் ஜானி ப்ரோ? வேற யாரு, என் தலைவன் தான். எனக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம எந்த உலகத்துல இருக்கோம், எந்த நாட்டில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு புரியாது. எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ ஏடா நாங்களாம் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு குரூப் 4 எக்ஸாம், அந்த எக்ஸாம் அது அதுக்கு டியூஷன் போய் இதுக்குள்ள காசு கட்டி கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறது கஷ்டப்பட்டா தலைவன் வந்து ஒவ்வொரு சீனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. முக்கியமா லவ் போர்ஷன் தான் எப்பா நான் சொல்றது உண்மையிலே தான் படத்துல லவ் போர்ஷன் வெட்டி தூக்கிட்டு மெயின் கதை கவசம் போல. மெயின் கதை என்ன, விஜயசூர்யா வந்து சிஎம் ட்ரை பண்றாரு, அதை இவரும் தடுக்க ட்ரை பண்றாரு. இதுதான் கதை இப்படி கொண்டு போறதை விட்டு கதை எங்கெங்கயோ போய் கடைசியா திரும்பி ஒரு ரிசீவ் ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து இந்த லவ் போர்ஷன் வெட்டி தூக்கி இருந்தாலே எப்பலாம் இருக்கும் போல. அஞ்சலியும் ராம் சரணும் இருக்கிறது அது ஒரு மாதிரி ஃபேமிலி டிராமா, அது நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து அதுலயும் எங்க உழப்பல் பண்ணி வச்சாங்களே. இப்ப அதுக்கப்புறம் அஞ்சலி கேட்டுறதா எங்கேன்னா அந்த
சிஎம் கேரக்டருக்கு தெரியுது. இவன் வந்து இந்த அஞ்சலியை பார்க்கும் பொழுதும் இந்த ஐஏஎஸ் பார்க்கும் பொழுதும் வந்து பின்னாடி இருந்த அவங்க தான் இந்த இன்னாரு தான் அப்படின்னு தெரிய வருது. ஆனா அஞ்சலி வந்து பெத்த பையன் தான் ராமச்சரன். பார்க்க என் புருஷன் மாதிரி இருக்கானே வந்து என் பையனா இருப்போம்னுட்டு அஞ்சலிக்கு பார்த்து தெரியவே தெரிஞ்சிருக்காது. எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு அவங்க தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஓ இது இப்படி 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 சொல்லிக்கலாம், தப்பிச்சிக்கலாம்ல. இல்ல ஓவரா வந்து நீ வந்து ரொம்ப லாஜிக்கலா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, மூவி சயின்ஸ்னா இப்படிதான். மூவி சயின்ஸ் தான் இப்படிதான் இருக்குமா? கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு இல்ல பிரேக்கிங் பேட் சீன்லாம் உங்களை கலக்கி விட்டாங்க. அஞ்சலி சீன்லாம் வந்து பிரேக்கிங் பேட் சீன் தான். பிரேக்கிங் பேட் இப்பதான் புரியுது இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. வேற யாரு, நம்ம தலைவன் கார்த்தி சுப்பராஜ் தான். தலைவன் வந்து நான் சொல்றது, நான் படம் ரிவ்யூ பண்ணும் போது நான் நினைச்சேன் அப்படின்னா நம்ம சங்கர் தான் எழுதிருப்பாரு போல, அவர் படம் எழுதுவாரு, அவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா புரிஞ்சது நம்ம சுஜாதா போனதுக்கு அப்புறம் 7:36 மாதிரி யாரு மாட்டுவான்னு பார்க்கும் போது மாட்டுவாதான் நம்ம கார்த்தி சுப்பராஜ் போல. தலைவனே வந்து அவர் படத்துக்கு கதை கிடைக்காம ஏதாவது இடையிலாங்க வேலை பார்த்தா படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரே வந்து ஒரு படம் கதை பண்றாருன்னு போது சங்கர் கொஞ்சமா யோசிச்சுருக்கணும். நாங்க வந்து தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை வந்து நம்ம சங்கர் சார் கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம அக்கா அதி சங்கர் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதை சார் கதை ஒரு மாதிரி இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓகேவா, அப்போ ஓகே கதை ஓகே, படத்துல இருந்தா பாட்டு பாருங்க, ஓ அப்படியா அப்போ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்க நினைக்கிறேன். அதான் கதை இதெல்லாம் ஆயிட்டுக்குது. ஆக்சுவலி நான் ரொம்ப அஃபெண்ட் ஆனது ஒரு சீன் தான். ஏன்னா ஒரு சீன்ல என்னன்னா ஒரு கல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு ஊரு, அந்த பக்கம் ஒரு ஊரு. இந்த பக்கத்துக்கு கலெக்டர் வந்து ராம்சரன், அந்த பக்கம் வந்து வேற கலெக்டர். ஆப்போசிட் சைட்ல தான் வந்து ஹீரோயினோட ஹோம் இருக்கும். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் பார்க்க வராரு. ஸோ இந்த கோட்டை தாண்டி அவர் போனாருன்னா அவர் வந்து பெர்மிஷன் அப்படி இப்படின்னு நிறைய வாங்க வேண்டியது இருந்திருக்கும். அவர் வாங்காம கிட்ட வந்துட்டாருன்ட்டு அந்த ஊர் கலெக்டரே இருக்கிற எல்லா வேலையும் வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ பெரிய குரூப்பை தூக்கிக்கிட்டு வருவார். அது வந்து நான் நம்பணும். ஆமா, சென்சார் மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். அந்த ஆட்மன் படத்துல ஆட்மன் 2 படத்துல வந்து காலில் இது போட்டு ட்ராக்கர் போட்டுருப்பாங்க, வீட்டு கழிச்சு அண்ணா வந்து வந்துடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து தாண்ட ஒண்ணு எங்க வந்தாங்க டக்குன்னு வந்து வராமா. தண்ணி பாட்டில் எடுத்து இதுதான் எல்லைக்கோடு, நான் தாண்டி வரல நீ தான் வந்திருக்க அப்படின்ட்டு இது ஒரு மொக்க பஞ்சு தான் கடிப்பாராமா. இது ஒரு லவ் சீன்ட்டு இவ்வளவு பேச எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே கிரிஞ்சுங்க, வேற லெவல் கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. உண்மையிலே எஸ்ஜே சூர்யா ரொம்ப பாவங்க. எஸ்ஜே சூர்யான்றதை விட சிஜே சூர்யான்னு சொல்லலாம். Here I come. Both photos are matching perfectly. சிஜே கூட வந்து ஒரு அறிவு இருக்கும், இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கு அது கூட இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளோ பேர் ரவுடி, நீ சிஎம் கேண்டிடேட் நீ தான், இப்போ உனக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு, அப்போ என்ன பண்ணுவேன் நீ? அந்த ஆதாரத்தை பார்க்க ட்ரை பண்ண மாட்டியா? கரெக்டாக நான் சொல்கிறது. சீனில் வந்து அஞ்சலியை வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும், அவன் ஜெயிக்கணும் அப்படின்னா அஞ்சலியை பாதுகாக்கணும். ஆனால் எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா இங்கே கேள் கரெக்டாக என்னன்ட்டு அம்மா விட்டு போயிடுவான். அதெல்லாம் பண்ணோம் இதான் சாக்குன்ட்டு எஸ்கே போய் ஓடி போயிடும். ஏடா இந்த லாஜிக் கூட எல்லாமே யோசிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது விருப்பம் தான் வரும். எஸ்ஜே கேரக்டர் பார்க்கும்போது இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. உண்மையிலே தலைவன் ஒன்று நடிப்பாரக்கம் தாங்க. சில என்னதான் படம் மொக்கையா படலாம், சில சீன்லாம் வந்து தலைவன் ஆக்டிங் வேற லெவலில் இருக்குது. முக்கியமாக அந்த சிஎம் சீட்டில் இருந்தே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. அந்த சீல சரியான ஃபுல் தேர்ல சிரிச்சிட்டேன். மற்ற காமெடி ஆக்டர்ஸை விட இவர் ஆக்டிங் வேற லெவலில் காமெடியாக நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். என்னைய மாசுன்னு கூப்பிடுறானுங்க. அந்த அதித்தி சங்கர் பாடின ஒரு பாட்டு இருந்துச்சுல்ல, அதுலதான் எனக்கு பயங்கர காமெடி. நான் தூங்கிட்டு அந்த பாட்டு இருக்கும்போது இல்லையே கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உண்மையிலே பாட்டு இந்த படத்தில் எதுக்கு பாட்டுனே தெரியல. பாட்டு ரிப்ளேஸ்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு நீங்க தானே சார் ரிவ்யூல பாட்டெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. பாட்டு சூப்பராகனு சொன்னேன். அந்த படத்துக்கு பாட்டு தேவையானதான் இங்கே கேள்வி. இன்னும் பார்த்தீங்கன்னா அது ரொமான்டிக் சாங் ஒன்று, ஓகே, ஹீரோயினோ வந்து ஜாலியாக குத்து டான்ஸ் ஒன்று. இந்த பாட்டை போகிறதுக்கோசரம் சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவோட ஃப்ரெண்டு கல்யாணம், அந்த ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து பெட்டு சரி பண்ணிட்டு இருப்பாரு. பெட் ரெடி பண்ணும்போது திடீர்னு வந்து அவர் வந்து சொல்றது அங்கே ஒரு பாட்டு ஹீரோனை பார்த்த உடனே அப்படின்ட்டு சம்மந்தம் பாட்டு வச்சிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. என்ன இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் சங்கர் படம் உங்களுக்கு வந்து பார்க்கலாம் ஆசை இருந்துச்சுன்னா இன்னும் சில மாதங்களில் ஓடிடியில் வந்துடும். வந்த பிறகு வந்து டிவியில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. தேட்டர் பக்கம் போயிடாதீங்க, அவ்வளோதான் பயந்துருவீங்க. இதுக்கப்புறம் வந்து படத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும்னா டைம் பத்தாது. கண்டிப்பாக நான் வந்து இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரோஸ்டடியோவா தெளிவாக போடுறேன், ஓகேவா? அதில் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. ஓகே போகிற சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன், பாய். Dinner